19 வயசு பையன் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் எதிர்த்து கேஸ் போட்டு அந்த கேஸ்ல வின்னும் பண்ணியிருக்கான். அதர்வா நீட்ல 530 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அதுல அவருக்கு எக்கனாமி வீக்கர் செக்ஷன்ல சீட்டு கிடைச்சிருக்கணும். ஆனா அந்த கவர்மெண்ட் அந்த சீட்டை கொடுக்க முடியல. ஏன்னா அந்த செக்ஷனை வந்து அவங்க நடைமுறைக்கு எடுத்துட்டு வரல. அதனால அதர்வா அதோட சும்மா விடல. ஹைகோர்ட்டுக்கு போய் அந்த கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு கேஸை போடுறாரு. அந்த கேஸ்ல வந்து நல்லா அவரே நானே வாதாடிக்கிறேன்னு சொல்லி அவர் வாதாடினதை பார்த்து ஜட்ஜே வந்து சூப்பரா பண்ணிருக்கப்பா, நீ பேசாம லாயர் படிக்க வந்துரு, உன்னால பெஸ்ட் லாயரா வருவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா கேஸ்ல வின் பண்ணல. அதோட அந்த பையன் விடல, சுப்ரீம் கோர்ட் போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் பண்ணது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கே போயிட்டு எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த ஜட்ஜஸும் இவருக்கு டைம் கொடுத்திருக்காரு. கொடுத்த டைம்ல அந்த 10 நிமிஷத்துல எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி நீ சூப்பரா பேசியிருக்கப்பா, நீ நல்லா வருவ அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் பாராட்டிட்டு அவருக்கு சாதகமா வந்து கேஸை வந்து முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க, இந்த பையனுக்கு சீக்கிரமா வந்து எம்பிபிஎஸ் சீட்டை வந்து அலாட் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஆர்டரும் பண்ணியிருக்காங்க.